வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனான சந்திரன் அவர் கொஞ்சம் வேகமாக போவார். அவர் கிட்டத்தட்ட விருச்சிக ராசியில் தொடங்கி கும்பராசி வரையில் அவருடைய மூமெண்ட் வருது. அப்போ இந்த மாதிரி மூமெண்ட் வரும்போது 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, கடைசியாக 8ஆம் வீடு. 8ஆம் வீடு அவ்வளோ சிறப்பில்லை. அப்படி பார்த்தா 5, 6, 7 ரொம்ப மோசம் கிடையாது. அதனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா நல்ல நிகழ்வுகளை கொண்ட வாரமாகத்தான் உங்களை பொறுத்த வரையில் அமையும். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா அது குரு. அந்த குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சுபவிரயங்கள்னு அர்த்தம். சுபவிரயங்கள் ஒரு பக்கம், நான் எதிர்பார்த்த தன வரவு வருதா அப்படின்னு பார்த்தா அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, தன வரவு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் 100 ரூபா தன வரவை எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு கிடைத்தது 50 ரூபாய் தான். அதுபோல் தான் நீங்கள் பிளான் பண்ணணும். என்ன காரணம் இதுக்கு? சுக்கிரனோட கேது போய் உட்காந்தார். அப்போ கட்டு. சில நேரங்களில் நமக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக நமக்கு வர வேண்டியது நமக்கு தான். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ சேலரின்னு ஒன்று வாங்குறீங்க, அதில் பிஎஃப்னு ஒருத்தன் பிடிக்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் பின்னால் நமக்கு பெனிஃபிட்டடாக வரும். ஆனால் ஃபுல்லாக வரலையே கையில், பிடிப்புகள்லாம் இருக்க. அது மாதிரி இது. ஆனால் கூடுதல் தனவரவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்டு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் சிறு பிரயாணங்களை பற்றி சொல்கிறார்கள். அப்போ சிறு பிரயாணங்கள்னு சொன்னால் அவசியம் உங்கள் ஊருக்கு போயிட்டு வருவீங்க, உங்களுடைய குலதெய்வம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் முடிக்கிறதுக்கு உகந்த காலமாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவங்க, அண்ணன், தம்பி எல்லாரையும் பார்ப்பதற்கேற்ற ஒரு காலமாகவும் இருக்கும். மனதுக்கு ரம்மியமான காலம், சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது அமையும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், மனசில் உற்சாகத்தை தரும். அப்போ இந்த வாரம் நல்ல வாரமா? மறக்க முடியாத நல்ல நிகழ்வுகளை கொண்ட நல்ல வாரம்தான். முன்னேற்றத்தை பற்றி நிறைய சொல்கிறது. சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.